தோழர்களே, சகோதரிகளே, இந்த மாதிரி விழா கொண்டாடுறவ இதுக்குன்னே காரணத்தை தேடுவா. ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் தன்னுடைய 60வது வயது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்ததே நாம செஞ்ச பாக்கியம். இப்போ எம்டி ஒரு மாதிரியா என்ன பாக்குறார். அவர் அப்படி பார்த்தாருன்னு பேச்சைத்தோட நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதனால பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். இப்ப நம்ம எம்டிக்கு ஒவ்வொரு செக்ஷன் சார்பாகவும் மாலையை அணிவிக்கலாம். முதல் மாலையை நானே அணிவிக்கிறேன். இப்போ நம்ம எம்டி பேசுவார். என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே, தொழிலாளர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. So I am not 60 years old. I am 60 years young. நீங்களா கட்டுப்பாடா நடந்துக்கணும், காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்வேன். அதனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்காக என் பொஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவர். எனக்கு ஒரு மகன் இருக்கா, எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா பெரிய புத்தாலி, நல்லா படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கா, என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பெயர் கண்ணன். ஓகே ஓகே, நீங்க ஏன் காரிச்சேர பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரிச்சேர் மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். என்ன சிரிப்பு! பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்கான். போட்டோவில் பொண்ணை பார்த்தாவே நமக்கு இப்படி தலை சுத்துது. நேர்ல வந்து சிரிச்சா பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குன்னா நியாயம்தான். ரொம்ப சிரிக்காதமா, சுளிக்க போகுது. எங்க அப்பாவை பாரு, ஏன்பா இவ்வளவு சாதனை பண்ணிட்டு உம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் சரிங்க. சிரிப்பை ரேஷன் கடையில வாங்குறீங்க. இதுல வேற பிசினஸ் மேனுக்காலக்கே கலகலன்னு சிரிக்கிறதா. ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்கப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். ஓஹோ, என்ன கண்ணா, உங்க அப்பாவோட 60th anniversary எங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என் வீட்டுல நின்னுகிட்டு இருக்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு. ஏன் நான் வரல? எங்க அப்பா அதை ஃபீல் பண்ணாரா? யாருக்கிட்ட தெரியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய உள் மனசை என்னால சரியா இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னையே புரிஞ்சுக்கல, எங்க இருந்து எங்க அப்பா புரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணாம். ஏண்டா நான் விவரம் இல்லாத ஆளுங்கிறேனே? என்ன விவரமான ஆளா இருந்தா பொண்ணுங்களை போட்டோ எடுத்து ஆசை தீதிக்கீங்களா? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கண்ணா, பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி போட்டோல லைஃப் சைஸ்ல நிக்க வச்சு அழகு பார்க்கத்தான் லாயக். தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அது இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டியே, உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும். ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கான், மாலைகளா குமிஞ்சிருக்கான். எத்தனை மாலை, எவ்வளவு கூட்டம்! உங்களுக்கு திருஷ்டியே விழுந்திருக்கும். ஐயோ, அவங்க போட்டது போதாதா, நீ வேற போடணுமா? நல்ல நாளுக்குமா என் டயத்தை வேஸ்ட் பண்றியே. எங்கே கோட்டா? ஃப்ரெண்ட்ஸ்களோட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலான்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்லை. பசியால் உடல் மேலிந்தேன், கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய். இந்தாங்க. இந்தாங்க. என்ன இது? இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா? என்ன குடிக்கவா, உதட்டுல தடவிக்கவா? என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு, பிறந்த நாள். ஜாலியா கிடைக்க வேண்டாமா? வேண்டாம், இன்னைக்கு இது போதும்.
அடடே, இது என்னது? வளையல், புது வளையல். எப்போ வராய்? உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்க என் கையை கொஞ்சம் இழுத்து விடுங்களேன், குளிர்ல விரைச்சிடுச்சு. இது மெட்ராஸ் இல்ல, ஊட்டி எங்க வீடு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த வேலை தேவைதானா? ஐஏஎஸ் ஆபீசர்னா அதை விட பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வீட்ல வந்து இதுதான் செய்யறாங்க. ஆமா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டல பாத்தீங்களா? பார்த்தலே, உருப்படாத பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? 5 விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறான்னா கப்சுப்புன்னு மடக்கிக்கிறான். இவன் மட்டும் வெண்ணச்சுக்கிறான். தானா? என்னங்க நீயா? என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். துரைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியலையா? ஏம்மா, நான் ஒரு சாதாரண லேபர். அது எங்க அப்பாவுக்கு மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல்ல நான் தாமா வந்திருப்பேன். அது எம்டி ராஜசேகருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நான் எப்படிமா வர்றது? உங்க அப்பா உன்னை பத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, நீ பெரிய எம்டியோட சம்சாரம். இப்படி சமையல்காரி செய்ய வேண்டிய வேலை நீயே செஞ்சிருந்தா எப்படி? ஒத்தாசுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? நான் செய்யற வேலைக்கு 1000 குத்தம் சொல்றாரு உங்க அப்பா. வேலைக்காரி சமாளிப்பாளா? கஷ்டம் தான். பொன்னம்பலத்தண்ண கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா மேல தானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டேய், 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 டேய். அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவரை யாரு நீங்க ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இரு, மேலதானே போறேன். அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேருன்னு. அட சரிதான், போடா. லைட் ஆஃப் பண்ணு. நான் உங்க கடைசி பையன் வந்திருக்கேன். நீதான் கடைசிங்கிறத நாளடா முடிவு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு. என்னது? இல்ல, 60வது மாமா நடந்துதான். நான் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வர முடியல. சந்தோஷம். அப்பா, உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் தூங்கிட்டேன். அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டா. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சிரமம்? தூங்கிட்டாராம். தூங்கிட்டாராமா? அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. இந்த பாத்தியா, என்ன மாதிரியே சுத்தமான தங்கம், 24 கேரட். ரொம்ப நல்லா இருக்குடா. கொண்டா, நாளைக்கு நானே அப்பா கிட்ட கொடுத்துறேன். நாளைக்கா? இன்னைக்கே வாங்கிக்கல. வாங்கிக்காத நல்லதுதான். அவரோட பரந்த மார்பிள் அந்த செயின் இருந்தா டை கோட்டுக்குள்ள இருக்கிற இடமே தெரியாது. என் திறந்த மார்பிள் இருந்தா பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. தாத்தா, ஆபீஸ் போறீங்களா? தாத்தா, தலை சீவுறீங்களா? ஐயா, மீசைக்கு மை போடுறீங்களா? பாக்குறீங்கள, அப்புறம் என்னடி கேள்வி? தாத்தா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கல. யூ ஆர் வெரி சீரியஸ்.
என்னங்க ம், கண்ணன் நேத்து ஒரு செயின் கொண்டு வந்தானா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எதை எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். தூங்கும்போது வந்தா எப்படி வாங்கிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த செயின். அவன் வாங்கிட்டு வந்தது தானே கில்ட்டா இருக்கும். இல்லீங்க, சுத்தமான தங்கம், நானே பார்த்தேன். அப்படியா? சரி வாங்கிட்டு வா. அவன் பெரிய தேங்க எடுப்பானே, போட்டுக்கிறேன். வாங்கிக்கிறதா இருந்தா நேத்தே வாங்கிருக்கணுமா? இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தானே கழுத்துல போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டான். அவன் போட்டுக்கிட்டான் என்ன, நான் போட்டுக்கிட்டேன் என்ன? கண்ணு பேசுறீங்க, வாங்க வாங்க. தேங்க்யூ. எதுக்கு? எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கலாமே. யார் சொன்ன? வெளியில கண்ணனுக்கு ப்ரமோஷன் எல்லாரும் பேசிட்டாங்க. உன் இன்ஷியல் என்ன? ஆர். அது சி கண்ணன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. வா. கிணத்துல விழுந்தவனே தண்ணி 2 தடவை மேல தூக்கி விடுது. 3 தடவை. 3 தடவை நீங்களே சொல்றீங்க. செங்கோட ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். அதுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஆஃப்டர் ஆல் 10 மினிட்ஸ். ஆ. டயத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? பிளடி ஃபூல். ஆஃப்டர் ஆல் 10 மினிட்ஸ் தான் நான் பேசாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ பிறந்திருக்க மாட்டேன். என் முன்னால வந்து இப்படி பேசி இருக்க மாட்டேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. கெட் அவுட் ராஸ்கல். தேங்க்யூப்பா. என்னங்க ஆச்சு? உன்கிட்ட சொன்னா புரிய போகுது. முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன், அப்புறம் டமார் அடிப்பாங்க. ஓஹோ, அப்படிங்களா? அட சொல்லுங்க அண்ணே. நான் அப்படி உள்ள என்ட்ரி ஆனேன். சும்மா கட்ட 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 ஆடிடுச்சு. உங்களுக்கா? அவருக்குப்பா. அது ஏன் திறமைன்னு கூட சொல்லல. நம்ம காக்கி சட்ட வேல்யூ அப்படி. அது சரி, நம்ம செங்கோட வேலை என்னாச்சு? அது அவன் டைம் பொறுத்து இருக்கு. வணக்கம்ப்பா. நமஸ்காரம் அம்மா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? லா 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 லா. நில்லுங்க நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நீங்க தானான்னு பாத்துக்கிறேன். ஏன் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்தது இல்லையே. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. அங்கே குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆனா இங்க நீயும் நானும் மட்டும்தான். இந்த சோகம் இங்க கிடைக்குமா? அதனாலதான் ஜாலியா பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாடுனேன்? நீ முன்னால பாடின பாட்டை தான் நான் பாடினேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த பாட்டை தானே பாடினேன். எங்க இப்ப பாடு பார்க்கலாம். ஐயோ வேண்டாங்க. பாடுடி. எங்க ஓடுறேன்? நமக்கு மூடு வர்ற நேரத்துல ஓடுறிய. நீ பாட்டு பாடினா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐயோ, நமக்கு பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டியா? ஆமா, பெரியவன் எப்ப மெட்ராஸ் போறான்? இன்னைக்கு கண்ணனுடைய டிராமா பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான். கண்ணனுடைய டிராமாவா? யாரு இது? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தையை மதிப்பாண்டா ராஸ்கல். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கும் இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். நான் மட்டும் என்ன, இமயமலையில பிறந்தேன், இதே ஊட்டில தானே பிறந்தேன். பட் உன் டியூட்டியை செய்யலையப்பா. அப்பா முடிவா சொல்றேன், அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர் கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு.
தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்பா சொன்னாருன்னா மகன் ஒத்துக்கணுமா? டேய் சுந்தர், அப்பா கிட்ட மரியாதையா பேசு. அம்மா, அப்பாவுக்கு நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. அப்பா அண்ணா அன்பு செலுத்துறதுக்கு தானே தவிர பயப்படுறதுக்கு இல்ல. போய மூடுறோம். என்னப்பா புறப்பட்டீங்களா? இத நான் அப்பவே எதிர்பார்த்தேன். டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படி அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடிவு என்னாச்சு? யார் ஜெயிச்சது, அப்பனா மோனா? ஜெயிச்சதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, நல்ல குடும்ப கதையா இருந்தது. குடும்ப கதையாது? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு நட எல்லாம் உங்கள மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? ஒரு மடம் மக்கு. என்ன தாண்டி அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சாவன்? உங்களையா? ஆமா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தானே 10 பேருக்கு முன்னால வச்சு பேசி காட்டுறான். அதனால தானே அடிக்கடி அவனை பெரியவரே கூப்பிடுறேன். நீ ஏத்துக்கிறியா? அதுல என்ன, மெட்ராஸ்ல டிராமா போட்டேன்னு வச்சுக்க, நிறைய பேர் பாப்பாங்க. சினிமால சேர்ந்து நீ பாப்புலர் ஆயிடலாம். என்ன ரொம்ப நாளா கல்லடி வாங்க வைக்கணும்னு உனக்கு ஆசை, அதை எப்படி தீத்துக்கிறியா? ச்சே. அவன ஒரு வழி ஆக்கிடுவல்ல. என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ரெடியா இல்ல? அம்மா, அப்பா எதுக்காக கூப்பிட்டாரு? உங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. யாராவது வந்தா போதும், உடனே நம்மள கியூல நிக்க வச்சு அறிமுகப்படுத்துவார். அப்பாவோட ஃப்ரெண்டும் அவருடைய பொண்ணும். டேய், அப்பா உன்னை கூப்பிடாரு, போ. அண்ணி எங்க என்ன? 300 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். 1000 ரூபாய்க்குள்ள புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணிக்க. என்னமா அது? அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொழுது பேசிட்டு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீ ஐஏஎஸ் வாங்கினல, அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே? உனக்கும் அந்த தண்டனை இருக்க. அப்பா உன்னையும் கூட்ட போ. போ போ போ. போம்மா. இந்த விஷயத்துலதான் உங்க அப்பாவுக்கு போரே அடிக்காதே. என்னடா மேக்கப்ல அமக்கலமா இருக்க? ஏன் நீங்க மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, நான் யூனிஃபார்ம்லயே இருக்கணுமா? ஐ அம் ஆல்சோ ரஜிஸ்டர் சன். ஓகே, அக்செப்டட். பாத்தாச்சா? நெக்ஸ்ட் ஐயா தான் கூப்பிடுறேன். இல்லையே, அது கூப்பிட்ட மாதிரி தெரியல. என்ன கூப்பிடல? மா, என்ன கூப்பிடலமா? தங்கச்சி கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அது நீ வந்து வீட்டுல இருக்கியோ இல்லையோ. மா, என்னையமா அறிமுகப்படுத்தல? வாடா, நான் அறிமுகப்படுத்த சொல்றேன். ஆமா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்ன? உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்துனீங்களே, கண்ணனை மட்டும் ஏன் அறிமுகப்படுத்தல? அறிமுகப்படுத்தலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே வேணும்னு தானே கண்ணனை அறிமுகப்படுத்தல. எஸ், அப்படியே வச்சுக்க. பெரிய பையனை கலைக்கு அறிமுகப்படுத்தினேன். என் பொண்ண ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன். இவனை என்ன சொல்லி அறிமுகப்படுத்த? என் ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜர்னு சொல்லவா, இல்ல நாடகத்துல ஆக்ட் பண்ற பெரிய ஆக்டர்னு சொல்லவா? அவன் நாடகத்துல காமிச்ச மாதிரி நான் வில்லன் இல்ல, அவங்க அப்பன். உங்களுக்கு தெரியாது அவன் மனசு எவ்வளவு நொந்திருக்குன்னு. நோட், நல்ல நோட். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மத்த பிள்ளைங்க மாதிரி இவனுக்கு படிப்பு வரலன்னு தானே அப்படி எல்லாம் சொல்றீங்க? சேச்சே, அப்படிதான் நானே சொல்றேனா? அவனுக்கு படிப்பு வரலைங்கிறதுனால தானே அவனை கொண்டுட்டு போய் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா சேர்த்து விட்டேன். இவன் கூட வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டான். இவன் படிப்படியா இறங்கி லேபர் ஆயிட்டான். நல்ல வித்தா இருந்தா மொட்டை பாறையில கூட முளைக்கும். நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்க அவன் முன்னுக்கு வர மாட்டான்னு? வரட்டும், என் எதிரில உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசு. நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, உங்களை பார்க்கத்தா. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியல. இத பாருங்க, எங்க அப்பாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். படிப்புக்கும் திறமைக்கும் நிச்சயமா ஒரு மதிப்பு கொடுப்பாரு. இந்த ஏழை பணக்காரங்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு முதல்ல நீங்க இன்ஜினியர் ஆகுங்க. அப்புறம் அப்புறம் அண்ணே, என்ன அண்ணன் கூப்பிடாத. உன் அண்ணனா இருந்தனா இந்நேரம் அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பேன். அரையட்டுமா? அண்ணே, என்ன என்ன சொல்ல போறேன்? இவரை நான் விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இவரையே தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு.
ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்கார இந்த நிலைமையில பார்த்தா என்ன செய்வான் தெரியுமா? கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவான். என்ன மாப்பிள பயந்தீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. என் தங்கச்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னாலேயே சாதிக்க முடியாது, என் தங்கச்சி சாதிச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சவனையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் நியாயம். அதுக்காக இப்படி டூயட் பாடுறதுலாம் அநியாயம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். மஞ்சு, உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருகிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். ஓகே மஞ்சு, ஹாஸ்டலுக்கு போ. மாப்பிள, தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது. நீங்க எங்க அந்த பக்கம்? வீட்டுக்கு வாங்க, சூடா டீ அடிப்போம். ஹலோ. எடு செருப்பை. தனா தனா, என்னங்க? யார் இந்த கிளிய கொண்டாந்தீங்க மாட்டினது? நம்ம கண்ணன் தான். அழகா பேசுமே, ஏதாவது பேசுச்சா? உன் மக மாதிரி அழகா பேசுச்சு. போய் கேளு. என்னம்மா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேரு சொல்லி கூப்பிடுதுன்னு? ஒளின்னு சொல்லலையா? உன் மகனுக்கு என்ன திட்டணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளிய விட்டு திட்டுறான். பரவாயில்ல, நேர்லயே திட்ட சொல்லு. புறப்படுங்க, குழந்தை மாதிரி. ஐயா ஐயா கொஞ்ச நேரத்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா? மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஐயா என்ன மன்னிக்கணும் ஐயா. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபேக்டரியில வேலை காலியே இல்லப்பா. நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னனே. ஐயாவுடைய மனசுல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும் ஐயா. ஐயா மனசுல இடமா? இப்ப என் மனசுல இடமே இல்ல. ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா. நீ வந்து எங்க கூட சீட்டாடுறியே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அவரால ஆட முடியலையேன்னு. என்னங்க நான் இப்படி சொல்ற? நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரனா இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மீறி நடக்கவே மாட்டேன். அப்பா எங்க இல்லங்கிற தைரியத்துல பேசுற? ஏய், அப்பா அவனை கலெக்டரா சொல்றாரு, ஆயிரியே. அதை எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணா. அங்கதான் பிரச்சனையே. எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டு அப்புறம் பியூன் வேலை எல்லாம் யாரு பாக்குறது? அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும். இப்போ நமக்கு ரம்மி வருது, சீட்டை போடு. நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். டேய், நீ போட்ட கார்டுல அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன வருது பாப்போம். குமார், இங்க வா. ஏய், எதுக்கு? உனக்கு பிடிக்காத விஷயம், நீ உட்காரு. டேய் வாடா. எதுக்கு கூப்பிடுறான்? என்னங்கடா அது? ஒண்ணு கூத்துறதுல என்னடா பார்ட்னர்? என்ன காப்பாத்துங்க. தாடி வச்ச ஒரு ஆளு என்ன முறைச்சு பாத்துட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், என்ன காப்பாத்துங்க. ஏய், காப்பாத்துனா நான் என்ன சினிமா ஹீரோவா பாஞ்சு வந்து காப்பாத்துறதுக்கு? நீ யாரு, எந்த ஊரு, ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன், என்ன முதல்ல காப்பாத்துங்க. வா. ஏய், வாங்க. என்னங்கடா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி முழிக்கிறீங்க? இந்த பொண்ணு இதுவா? எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு ஒண்ணுன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுருந்தேன். இந்த நேரத்துல நமக்கு இங்க தானே காணா, அவர் நேரம் இங்க அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் பயப்படுற? வா, நீங்க ஆடுங்கப்பா. டாடியை பார்த்து பயந்துடாத, ரொம்ப நல்ல பசங்க. ஹாய் கண்ணா. யாரா அது? ஏன் மாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுதான் மாமா. கண்ணா, உன்னை பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணுன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே? என்கிட்ட தானே சொன்னாங்க, நான் தானே ஏற்பாடு பண்ணணும். நீதியா உன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்க. யாருமா நீ? எதுக்குடா மாமா உள்ள மாமா வளர்த்துற? எல்லாம் விட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க வரமாமா? தைரியமா போயிட்டு பயந்துறாதீங்க, கொஞ்சம் செமி.
ஏண்டா செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா? கொண்டாந்து விட்டு போறேன். ம். வரேன். வா, தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம். அந்த வீட்டுக்கு யாராரோ ஆம்பளைங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படியெல்லாம் வாடுறதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அழாத. அம்மா, உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி. இந்த கிளி, காக்கா, குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா, உன் சொந்த ஊர் எது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா, உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேனே. உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? உன் பேர் என்ன? பேரு செல்லம்னு சொல்லேம்மா. பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? எந்த ஊரு? ஊரு வந்து மானாமதுரைன்னு சொன்னியே. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்டு ரிட்டையர்டு கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு தைரியமா சொல்லுமா. அது ரிட்டையர்ட்னு சொல்றது கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. எல்லா கேள்விக்கு நீதான் பதிலோ? கிராமத்து பொண்ணு இல்ல, அதனாலதான் கூச்சப்படுதுங்க. உங்க வேலை எனக்கு வேண்டாம். உங்க வேலை எனக்கு வேண்டாம். மாமா போலாம். அவ கிராமத்து பொண்ணு. அவள கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா? சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே. You are absolutely correct. நீ மட்டும் என்ன, கொப்ப ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே, அவங்க தான் டேஞ்சரஸ். கூட்டிட்டு போ. தள்ளிக்க. என்ன மாமா, ம். பார்த்து பல நாள் ஆச்சு. எங்க இந்த பக்கம்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு அதான் பொண்ணு யாரு? வேலைக்கு வந்திருக்கிறா. வேலைக்கு சேர்த்த? ஆமாப்பா. ஏமா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்க்கறதா இருந்தா அது கொலை கோத்திரத்துல விசாரிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க வேலை பார்த்து ஏன் வேலையை விட்டு நிறுத்தினாங்க எல்லாம் கேட்கணுமா? சரி வாமா, வேலை வேண்டாம். ஆமா, அப்பா கேட்டாங்கல்ல. ம். பின்ன அப்பா கேட்டானே நான் கேட்டானே. நீ போ. போமா. உன் பேர் என்னன்னு சொன்னேன்? செல்லம். இந்த பாரு செல்லம், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும். ம், காலையில எழுந்த உடனே வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். ம். ஐயா, இது பாருங்க. அந்த பாத்ரூம்ல அது இழுத்தா தண்ணி வருதுங்களே, அதுக்குள்ள இந்த பாட்டில் இருந்துச்சு. ஏன் பாத்ரூம் கூட போனேன்? கழுவ போனேன். அழுவத்தானே போனேன். அதுக்குள்ள ஏன் கை விட்ட? ஏய்! ஏய்! சத்தம் போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அழு. அழுவாதே. என்ன வேலையில இருந்து நிறுத்திடாதீங்க. நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டேன். பாரு, நீ பாத்ரூம் போறதாவோ இத பார்த்ததாவோ யாருக்கும் சொல்லிக்கூடாது. குட் கட். போ போ. ஏய் செல்லகிளி, ம்.
அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா நாங்களா மனுஷனா தெரியலையா? என் ரூம் கிளீன் பண்ணு போங்க. இந்த ரூம்ல எங்கேயாவது பாட்டில் கேட்ல வச்சிருக்கீங்களா? இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை எடுக்கவே மாட்டேன். பாட்டில என்ன குழப்பற? என்ன இப்பதான் பெரிய ரூம்ல ஒரு பாட்டில். ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன்பா. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னார அப்பாவா? ம். அவர் அப்படி சொன்னார்னா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். ம்ஹும். இல்லன்னா வேலை போயிடும் தெரியுமில்ல? ஐயோ, அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு. பாட்டில் அப்பா ரூம்ல எங்க 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 பார்த்த? பாத்ரூம்ல ஒரு பொட்டி மாதிரி தண்ணிலாம் வருதுல்ல. ஓஹோ, அதானா சமாச்சாரம். இதுக்கு ஏ செல்லம், நீங்க என்ன பண்ற? அம்மா, நம்ம வீட்டு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. என்னடா சொல்ற? திருவாளர் ராஜசேகர அவர்களுடைய இரவு 9:30 மணி வரை உள்ள ப்ரோகிராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 9:40க்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன ப்ரோகிராம் அது? தனா தனா தனா, நான் இங்கதான் இருக்கேன். ஓ இங்கதான் இருக்கியா? சர்பத் வேணா நானே வாங்கி சாப்பிட மாட்டேன். சர்பத்தா? என்ன சொல்றீங்க? விளையாடுறியா? எங்க இந்த வேலைக்காரி ராஸ்கல், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியேறு. நீங்க தானே சொன்னீங்க அவ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் பீப்புள்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்கேன். உன்கிட்ட எப்படி சொன்னா? ஏங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் ஒரு ஆள் தேவையா? நீங்க யாரு? உங்க கௌரவம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்தாங்க சாவி. இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னங்க? ஓய், அட, இங்க இருக்கீங்களா? மழை தூரிச்சு எங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன். ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? இன்னையில இருந்து குடிக்க போறதில்லை. ஐயோ, வேண்டாம் சாமி, வேண்டாம். குடிக்காம இருந்தா நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுவீங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரேன்னு 2 நாள் குடிக்காம இருந்தீங்க. யாரால உங்ககிட்ட நெருங்க முடிஞ்சது? எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. அதை மீறாம நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது தானே. எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தானே அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட குரூப்பெல்லாம் பொம்பளை கிட்ட தான் இருக்கணும். இந்தா வாங்க சாப்பிட போலாம். எடுத்து வை, நான் ஏலத்தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஜாக்கிரதை. மனசுல இன்னும் வாலிபன் நினைப்போ. வணக்கம்மா. இங்க வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணுமா. ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்மா. யாரு சிபாரிசு பண்ணாலும் ஐயாவுக்கு பிடிக்காது. அவர்கிட்ட நீயே கேளு. பலமுறை கேட்டுட்டேம்மா, இல்லன்னுட்டாரு. என் பொண்டாட்டி பக்கவாதத்தினால பட்டு படுக்கையா இருக்கிறா. என் குழந்தை குட்டிங்க எல்லாம் பட்டினி கிடக்குது. நான் ஏதாவது கொண்டு போனா தான் அவங்க ஒருவேளை பசியாவது தீர முடியும். என்ன பெத்த தாய் மாதிரி இருக்கீங்கம்மா. நீங்க சொன்ன ஐயா கண்டிப்பா கேட்பாருமா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் ஐயையோ. தயவு பண்ணு. என்னப்பா இதெல்லாம்? எழுந்திரு. ஃபேக்ட் விஷயத்துல நான் தலையிட்டேன்னு அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா, அது இல்ல. நம்ம பொண்ணு மஞ்சுவோட விஷயம்தான். மஞ்சுக்கு என்னாச்சு? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னது, மஞ்சுக்கா? திடீர்னு என்னங்க இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா
அத்தனை பொறுப்பு உன் தலையில தானே விழும். ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? வயசு 60 ஆகுது இல்ல, நீ ஒத்துக்க மாட்ட. இருந்தாலும் ஆன வயசு ஆனது தானே. அதெல்லாம் சரிதாங்க. அவளை நல்லா படிக்க வைக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும். என் உடம்புக்கு ஏதாவது வந்தா என் பொண்ணுதான் எனக்கு வைத்தியம் செய்யணும், அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இப்ப ஏங்க திடீர்னு மனசு மாத்திட்டீங்க? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஃபேக்டரியில இருக்கும்போது ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு. அதனால கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டேன். பையன் நல்ல பையனா, MBA படிச்சிருக்கானா. அவங்க தாத்தா ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவராம். நல்ல அப்பா அம்மா, நல்ல வசதியான குடும்பம். நம்ம குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுறாங்க. இப்போ அவங்க காத்திருக்கிறது என்னுடைய வார்த்தைக்காக, நான் காத்திருக்கிறது உன்னுடைய வார்த்தைக்காக. என்ன சொல்றேன்? நீங்க ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்பவாவது ஏதாவது மறுத்து பேசியிருக்கேனா? அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவு பண்ணிருக்கேன். என்னங்க அது? கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துறதா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மெட்ராஸ் வீட்டை பெரியவனுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். சரிங்க. இந்த வீடு மஞ்சுவுக்கு தான். ஏன்னா பிறந்த இடத்தினுடைய பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். அப்புறம் அப்புறம் என்ன சொல்லு? நீங்க தாங்க சொல்லணும். ஓ, பெரியவரை பத்தியா? வரச்சல். வீடு பெருசா இருந்தா என்ன பிரயோஜனம்? லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகியதை நமக்கு கிடையாது. துவைக்கிறதும் கண்ண, தேய்க்கிறதும் கண்ண, போட்டுக்கிறதும் கண்ண. என்னம்மா கண்ணா, அப்பா உன்னை கூப்பிடுறாங்கடா. அப்பாவா? என்னையா? ஆச்சரியமா இருக்குது அம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷம்? என்ன கல்யாணம் ஏற்படா? கல்யாணமா? உனக்கா? என்னம்மா, எனக்கு சந்தோஷம்னா அது ஒன்னேதான். அதை விட சந்தோஷமான விஷயம், போய் கேளு. இது கொஞ்சம் போடு. டே, அப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. சரி சரி. டே, லுங்கிய கீழே போடுறா. எதுக்கு? அப்பா முன்னால போறேல்ல, மரியாதை வேண்டாம்? மரியாதை லுங்கிலியா இருக்கு. இப்படிதான் தேவையில்லாம அவரை பத்தி சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்பா கூப்பிட்டீங்களாமே? சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவை உங்க அண்ணனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்க. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்குன்னு சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு என் ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டா மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். முண்டம், அப்படி நான் என்னடா உங்ககிட்ட அன்பு காமிக்கல? தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒன்று கொடுக்கலாம்ல. ஒற்றுமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது. இத நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏனுங்க, அவங்க எல்லாம் யாருங்க? தொழிலாளர் தலைவருங்க. என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா? நீங்க தலைவராகி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க. அப்போ யூனியன்ல சேர்ந்தா நாங்களும் கார்ல போறாங்களா? ஓ, எல்லா வசதிகளும் தானா கிடைக்கும். இப்பதான் எல்லா வசதியும் முதலாளி பண்ணி கொடுத்திருக்காரு. அதானே, எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு. கேன்டீன்ல குறைஞ்ச விலையில சாப்பாடு போடுறாரு. எங்க குடும்பங்களுக்கு கஷ்டம்னா அப்பப்ப உதவி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? குதிரைக்கு புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை கண் துடைப்பு பண்ணிட்டு கடினமான உழைப்ப உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாரு. நம்ம முதலாளிங்களா? முதலாளிங்கிற பேரு இருந்தாலே எல்லாரும் அப்படித்தான். நம்ம முதலாளி கிட்ட முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. அப்படி இருந்தா அவரோட சொந்த மகனையே நம்ம கூட லேபரா வேலை செய்ய விடுவாருங்களா? சொந்த மகனா? ஆமா, நம்ம செக்ஷன்ல வேலை செய்யறாரு கண்ணன் சார். ஓ, அப்படி ஒரு ஆள் இங்க இருக்காரா? ஆமா.
ஓ சங்கர் ஐஏஎஸ்ஆ? அப்படி சொன்னேன். நீ அந்த 3 எழுத்து வாங்கினாலும் வாங்கின, இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? 5:30. கோல்ஃபிங். சொல்லு, யார் சொல்ல சொல்லு. கல்யாணமா? மஞ்சுக்கா? எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா? மஞ்சு கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பலம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கிற எனக்கு தகவல் கொடுக்குறா? அந்த அளவுக்கு நெல்ச்சு வாங்கிட்டல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்லாமல கல்யாணம் நடக்க போகுது? எதுக்கு கல்யாண பந்தில மக்க எடுத்து தண்ணி ஊத்த சொல்றியா? இந்த பாருமா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏன் தான் சொல்லிருக்கணும். கண்ணா உள்ள போடா. விடுமா. உள்ள போடா. ஏமா நான் பயமுறுத்தேன்? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட இருக்காடா சொல்லணும்? அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல தான் போடுறேன். ஆ, உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் 3 இன்ஷியல் இருக்கு, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சுவை சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனது நான் தான், காலேஜ் கூட்டு போனது நான் தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனே தெரியாது, என்னதான் தெரியும். கண்ணா, என்ன கேட்க வேணாமா? கட்டிக்கு போறவ மஞ்சு, அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டாரே இவரு. தேங்க்யூ பெரியவரே. அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? ஆ? மஞ்சு, அப்பா, அம்மா, உன்னை பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். MBA படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதமா? சம்மதமா? அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். என்னையும் ஏமாத்திட்டேன், உன் காதலையும் ஏமாத்திட்டேன், ஏன் மொத்தத்துல ஒன்னையே ஏமாத்திக்கிட்டேன். அண்ணே, ரமேஷ் புதன்கிழமை என்ன பொண்ணு கேட்க வரதா சொன்னாரு. அதுக்குள்ள அப்பா இப்படி. நீ இதை ஏன் தைரியமா அப்பாட்ட சொல்ல? என் தைரியத்தை சின்ன வயசுலயே அப்பா என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. உனக்கு தெரியாதா? ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது. ஆனா அதுக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாண விஷயத்தையே உங்ககிட்ட கலந்து பேசலன்னா உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. உங்ககிட்ட இருக்கிற குறை வெளியே தெரியாம உங்களையும் பெரிய மனுஷனா மாத்துற வழி எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பீங்களா? எங்களோட யூனியன்ல சேர்றீங்களா? வெரி குட். நாளையில இருந்து உங்களுக்கு போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ, அண்ணன் சார் இருக்காரா? கண்ண சாரா? ஆமாங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹோல்ட் ஆன். அப்பா கூப்பிட்டீங்களா? டெலிபோன். ஹலோ கண்ணன். ராமசாமியா? ச்சீ, சத்தம் போடுறதுக்கு டெலிபோன் தேவையில்லை. ஒரு ரூம்ல போய் கத்து, அவருக்கு கேட்கும். டேய், சரி, அப்புறம் பேசு. போன வை.
என்னங்க இன்னைக்கு சண்டே லீவு நாள கூட வீட்டு ஆபீஸா மாத்துறீங்களே. இப்போ உனக்கு என்ன வேணும்? வாங்க சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ, நான் அப்புறம் வர்றேன். ஹலோ, கண்ணா ஐயா இருக்காங்களா? அண்ணா ஐயா. ஹலோ கண்ணன் கூப்பிடுறீங்களா? பிரதர் கண்ணன். ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் கண்ணன் கண்ணன். வர டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? என்னங்க இது? அவனுக்கு போன் வந்தா இங்க தானே வரும். வரட்டும். ஆனா டெலிபோன் நம்பரை யார்கிட்ட கொடுக்கறது, எதுக்காக கொடுக்கறதுங்கிற ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை அவங்கிட்ட இல்ல. சொல்லி வை. கண்ணா, அனாவசியமா போன் நம்பர்லாம் கொடுத்து அப்பாவுக்கு ஏன் தொல்லை கொடுக்கறேன்? அவருக்கு வந்த அவசியம், எனக்கு வந்து அனாவசியமா? ஏமா என்ன விரோதி மாதிரியா பாக்குறாரு? எல்லா போனையும் அவர் வச்சா அவன் எப்படிமா பேசுறது? மெதுவா பேசு அப்பா. அம்மா, எனக்கு போன்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் வளர்றேன்னு அர்த்தம். அதானே அவர் எதிர்பார்க்கறாரு. இன்னைக்கு போன் வரும், நாளையில இருந்து ஆளுங்களே வரும். வணக்கங்க. என்ன? சார பாக்கணும். நான் எங்க இருக்கேன்? வாங்க. வணக்கம். அண்ணன் சார் அங்க இருக்காரு. வாங்க வாங்க. வந்தமா பார்த்தமான்னு இல்லாம தேவையில்லாம எங்கெங்க நின்னு பேசுறீங்க? தேங்க்யூ. காஃபி எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாங்க. வந்திருக்கவரெல்லாம் பெரிய மனுஷன், காஃபி கொடுக்க வேண்டியது. என்னது சத்தம்? இந்த கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து பேசி. நான் வீடு கட்டி இருக்கிறது அமைதியா வாழ்றதுக்காக. கண்ட காலி பயல்கள் அவன் சத்தம் போறதுக்காக இல்லை. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. இல்லைங்க, நான் போய் சொல்லிடுறேன். என்னடா அது? உள்ள ஒரே சத்தமும் கலாட்டாவும். கலாட்டாவா? கலகலப்புமா? என் வளர்ச்சி மண்ணாங்கட்டி. அப்பா சத்தம் போடுறாருல. ஏமா, போனும் வரக்கூடாது, ஆளுங்களும் வரக்கூடாது. அப்புறம் நான் எப்படி முன்னேறது? அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே வீட்டுக்குள்ள கூட்டத்தை சேர்க்காத. வீட்டுக்குள்ள கூட்டம் எனக்கு வேணும், ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே. டேய் கண்ணா, அம்மா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இங்க பாம்புமா? ஐயோ, முக்கம்மா. ஐயோ, இந்த ஓலையெல்லாம் வாங்கி போடுறியா? அதுக்குள்ள வந்துருச்சு. இப்படி படிக்கட்டுக்கா? முக்கம்மா. ஐயோ, இந்த ஓலையெல்லாம் வாங்கி போடுறியா? அதுக்குள்ள வந்துருச்சு. இப்படி படிக்கட்டுக்கா போய் அப்படி உள்ள போய். அப்படின்னா அந்த ரூம்ல செல்லம் படுத்திருக்கானே. ஐயோ, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. செல்லம், செல்லம், செல்லம்மா, செல்லம். என்னம்மா? இந்த பக்கம் பாம்பு போச்சா? பாம்பா? எங்கம்மா இருக்கு? ஐயோ, எங்கம்மா இருக்கு? பாம்புல என்ன பயம்? பாம்புல பயப்படக்கூடாது. பயமா இருக்கு. அப்படின்னா நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. வா வா. நான் உன் கூடயே படுத்துக்கிறேம்மா. என்னங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? வெளியே போறேன். முதல்ல கேளுங்களேன். கதவை திறக்கிற சொல்லு. நம்ம கண்ண இல்ல, அன்னைக்கு நான் அவளை ரொம்ப திட்டினேன். ஏன்டா ஆட்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கத்துறேன்னு. அதுக்காக ஆட்கள் பார்க்க வந்தா பேசுறதுக்குன்னு ஒரு சின்ன குடிசை. குடிசைய? ஆமாங்க. இங்கயா? ஆமா. விலகு. பரவாயில்ல, இப்பதான் உன் மகன் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறான். எப்ப ஒருத்தன் தனக்குன்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் முன்னேறதா தான் அர்த்தம். இன்னைக்கு குடிசை, நாளைக்கு பங்களா, நாளைக்கு ஃபேக்டரி. கண்ணை படிப்படியா முன்னேறணுங்கிறதுக்காக தானே கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிக்கிறேன். பெரியவரே பெரியவரேன்னு கிண்டல் பண்றேன். பிருந்தாவனம்.
நேத்து ராத்திரி என் ரூமுக்கு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, நிஜமாவா? என்ன பொய்யா? நான் எங்க அம்மாவை பார்த்தோன்னே பயந்து ஓடில பாம்பு. நான் உங்களை கேட்கலங்க, பாம்ப கேட்டேன். ஏய், என்ன கிண்டலா? வேணா பாரு, இன்னைக்கு வரும் பாரு. நேத்து மாதிரி 11 மணிக்கே வருமா? ஆஹா. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரும். ஏன் அப்படி? போறதா அதுக்கு வேலையா? வேற வேலை வெட்டியா இல்லையா? பயங்கிய தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது. நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது. கன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி. தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க. ஓங்கறீங்களே, சாரி கிடையாதா? அது ராஜசேகர் எம்டியோட பங்களா. இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு. அதை ஒதுக்காதீங்க, அது எனக்கு. பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க. இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே. என்னங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன். அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவியே. சொல்லு. நான் எப்பவும் உங்க பக்கத்திலே இருக்கணும். எப்ப என்னை விட்டு விலகி இருந்தேன்? சதா பக்கத்துல தானே இருக்க. அது இல்லைங்க, நான் இறந்ததுக்கு அப்புறமும். நீ என்ன சொல்ற? ஆமாங்க, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். பைத்தியக்காரி, நான் முந்திக்கிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ? நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. செல்லம், அங்க என்னடி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? வாங்கண்ணே. என்ன திடீர்னு? நீ என் கூட வா. எங்கண்ணே? நீ ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்தியே. ஆமா, செல்லம், இன்னசென்ட் கேர்ள், வேலையெல்லாம் சுத்தமா இருக்குமே. வாடாண்ணா. இதுக்கு காரணம் யாரடி? சொல்லு. நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான். ஏய், என்கிட்ட மட்டும் சொல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க? பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளமாக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு. வாடிங்க. யாரவன்? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு
இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? மானாமதுரை. அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்குல்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார் பட்டிய. நீ பொட்டி படிக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான் தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். தப்பு என் மேலதான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அவர் கூப்பிடாரே. நான் இப்போ உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. பயப்படாதம்மா, நானே அப்பாட்டு சொல்லிடுறேன். இத இத அவர்கிட்ட எப்படிடா சொல்ல போற? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போறேன், மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன்? அதனால பாதிக்கப்பட போறேன். அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்தோ வந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்றேன். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போற தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயப்படுறேன். நீ எந்த முடிவுக்கு வேணாலும் போ, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி அவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுகளை உண்மையிலே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன். Get out. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? ஆனா சாப விட வேணாம்னு சொல்லுமா. என்ன இங்க வந்து நிக்கிற? அங்க எல்லாரும் உன்னை தேடுறாங்கல்ல, அந்த ஜட்ஜி பொண்டாட்டி உன்னை கூப்பிடா. போ. என்னது? அண்ணே,
அண்ணே பொதுப்பந்தி ஆரம்பிச்சாச்சு. நம்ம அநாத பள்ளிக்கூடத்து பசங்க கூட சாப்பிட வந்திருக்காங்க. நீங்க வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும். கை காயுது. ஏமா ரசம் இல்ல? குயிலே குயிலே, தண்ணி வச்சதை நானே காட்டி குத்துரும் போல இருக்கு. கிளியே சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா? நம்மளா விளையாடுன சின்ன பாப்பாவா? நம்மளா அறிவாளி பெரியாள் கையாள். ஆமா ஆமா, மோகம் 30 நாள் ஆசை 60 நாளும் சொல்லுவாங்க. இன்னைக்கு 65வது நாள். ஆளை விடு. ஆமா, என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது? எலி செத்து போயிருக்கோம். அது இல்ல, பாட்டில் நாத்தம் மாதிரி. பினாயில் பாட்டிலோ? அதெல்லாம் இல்ல, உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில் இருந்து இப்படித்தான் நாத்தம் அடிச்சது. நீங்க குடிச்சிருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிச்சேன். விஷம். விஷம் குடிச்சீங்களா? ஐயோ, என்னங்க விஷம் குடிச்சிட்டு. விஷம் குடிக்கலான்னு கடைக்கு போனேன். ஓ மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில இதை குடிச்சு வந்துட்டேன். ஏன் குடிச்சீங்க? இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும். என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம். கூட பிறக்காத எவனா கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான். என்ன கூப்பிடல. அதையாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா ஆனா நான் நுழைஞ்சேன். ஏன்? தங்கச்சி பாசம். எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும். குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா? மொத்தமா போவாது, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும். சரி சரி, இன்னைக்கு குடிச்சது போதும், இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே நான் ஏன் குடிக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா நாளைல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நீ தூங்குமா? தூங்கு. உலகத்திலே பெரிய வேதனை பிரசவம் தான் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணை பெத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை, அடே அப்பா, 1000 பிரசவத்துக்கு சமம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா? மினிஸ்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதன். ஒரு சுடுமூச்சி பைய, எங்கேயுமே போக மாட்டான். நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான்ல. மாப்பிள்ளை பாத்தியா? வசதிக்கேத்த குணம், படிப்புக்கு தக்க மரியாதை. நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைல மாப்பிள்ள நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்காலாம் போறதா சொன்னாராம். நம்ம பொண்ணு ரொம்ப லக்கி கேர்ள். நீ யார நினைச்சு ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவரே நினைச்சு ஊன் கொட்டினா வாழ்க்கை பூரா முன்னே இருக்க வேண்டியதான். எப்படா இருக்கும் உன் தங்கச்சியோட கல்யாண போட்டோ ஆல்பம்? என் திறமைய பாத்தியா? ஆட்டோமேட்டிக் கேமரா. நான் எடுத்தாலும் இப்படிதான் வரும். போட்டேன்னா ராஸ்கல். இது யார் மாமா? அது இவரை தெரியாது உனக்கு? உங்க அப்பாவோட தங்கச்சியோட புருஷனோட அண்ணனோட சகல. எனக்கு இப்படி ஒரு சொந்தக்காரங்கிறது இப்பதான் தெரியுது. ஏ கண்ணா, உங்க அப்பா வர்றாரா? அப்பாவா? இது பாரு, நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். நீ உள்ள ஒளிஞ்சுக்க. வாங்கண்ணே, வாங்கம்மா. நீங்க 2 பேரும் தம்பதி சமேதரா இந்த ஏழையோட வீட்டுக்கு வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சுவோட கல்யாண ஆல்பம் ரெடியா? அவங்க வீட்டுக்கு அண்ணே, அனுப்பிச்சு போட்டோவை பார்த்தேன். அந்த போட்டோல உங்க வயசு 28 இல்ல 26 அவ்வளவுதான் மதிப்பிட முடியும். வைக்காத. ஏன் ஆல்பம் லேட் ஆகுமா? போட்டோ இருக்கட்டும், ஜோடியா வந்திருக்கீங்க. டீ சாப்பிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கண்ணே, உள்ள வாங்க. உட்காருங்கண்ணே. வாங்க, உட்காருங்களேன். நீங்க உட்காருங்க. ஆல்பம் தானே கேட்டீங்க?
டீ குடுக்கறேன் நீடா. நான் தான் சொன்னேன்ல, டீ தானே கொடுக்குறேன். டீ. கிட்ட வராத, அங்கே நில்லு. ஏன்? நான் உன் புருஷன், எனக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஆமா, கையே இப்படி வச்சிருக்கீங்க? நீ என் பொண்டாட்டி, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதான் கையை எப்படி. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? வாங்க. நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. நான் எங்க இப்பதான் தண்ணி சாப்பிட்டிருக்கீங்க. தண்ணி தான் சாப்பிடுவேன். நீங்க குடிச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. குடிச்சா நீ என் பொண்டாட்டி தானே, ஏன் குடிச்சுன்னு கேட்டியா? ஏன் குடிச்சீங்க? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா என்ன பார்த்ததும் அவங்க என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுட்டாங்க. நானும் எங்க போய் பாத்தீங்க? என் நிலைமையை புரிஞ்சு கடவுளே எங்க அம்மாவை என் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினார். நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மாவை பார்த்தோன்னே கை கால்லாம் ஆடிடுச்சு, புல்லரிச்சு. அந்த வேகத்துல ஒரு கோட்டை வாங்கி அடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, நீ நம்பலாம். இது பாருங்க, இந்த கிண்டல்லாம் வேண்டாம். நாளையில இருந்து நீங்க நாளைக்கு குடிக்க மாட்டேன். இந்த விஸ்கி பிராண்டி அத சோடா எல்லாம் ஊத்தி நோயாளி மாதிரி வா, எல்லாம் மனுஷன் குடிப்பானே. எங்க வந்த? ஸ்வீட். எதுக்காக? நானும் உங்களை மாதிரி அப்பா ஆக முடியுங்கிறத நிரூபிச்சிட்டேன்ல, அதுக்குதான். அதான் ஊரே நாறுதே. நாடுறதுக்கு நான் காரணம் இல்லையே. கிசு கிசுவா வந்தாலும் பகிரங்கமா நானே சொல்லிடுறது நல்லது. கூட வேலை பார்க்கறவங்கலாம் ஸ்வீட் கொடுத்துட்டேன். எம்டிக்கு ஸ்வீட் கொடுக்கலாம் எப்படி? நீ எப்ப முறதவரி அப்பாவானியோ அது எனக்கு இனிப்பான செய்தி இல்ல, கசப்பான செய்தி தான். உங்களுக்கு கசக்கம் இனிக்குங்கிறதுக்காக நான் ஸ்வீட் கொடுக்க வரல. நாளைக்கு என் பையன் பிறந்து தாத்தாக்கு ஸ்வீட் கொடுத்தேன்னு கேட்டா நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்குதான். உனக்கு ஏண்டா இந்த கட்ட புட்டி? அப்புறம் என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் எப்பறம் வீட்டுக்கு வருவான்? நான் நீ சேர்ந்து தண்ணி போட்டது உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா? சொல்லணுமா? அதான் வீசுதே ட்ரைனேஜ் மாதிரி. அது என் குத்தம் இல்ல, சரக்கோட குத்தம். பாக்குற அதே கிட்டம் ஏன்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க? அதுக்குதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் அது இல்ல, எவனும் பொண்ணு கொடுக்கல. அது என் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு வருவோம். நீ போய் உங்க அப்பாவை பாக்குற. 1000 தப்பு செஞ்சாலும் அவர் உங்க அப்பா. சொல்றேம்மா, நாளையில இருந்து நான் தண்ணி போட மாட்டேன். சீ, அவன் தண்ணி போட மாட்டான். வரட்டுமா? என்னங்க, அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா? சுத்தமான பசும்பால் 2 டம்ளர் சாப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஏங்க, அவர் சொல்றதும் சரிதானே. நீங்க போய் அப்பாவை பார்த்தா என்னவா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் அப்பா விஷயம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. எனக்கு அப்பா இல்லன்னு தானே நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், எவன்டி சொன்னா உனக்கு அப்பா இல்லன்னு? உனக்கு ஒரு அப்பா இல்ல, 10,000 அப்பா இருக்கா, போதுமா? ஏ கிளி, இந்த வீட்டுல என்கிட்ட யாரும் அன்பா பேச மாட்டாங்க, நீயாவது பேசு. ஓஹோ, உங்களுக்கு என் மேல கோவமா? ஆனா எனக்கு யாரு மேலயும் கோவம் கிடையாது. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா அவளே என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. அது என்னன்னு சொல்லு கிளி. அந்த கனவுல நான் ஒரு இளவரசனா வர்றேன். என்ன இளவரசனா ஒத்துக்கிறாரா இல்லையான்னு கேளு. இளவரசனே தான். அப்படிவா வழிக்கு.
அந்த கனவு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? என்னது? சாப்பிட்டனுங்க, கோரிக்கை மனுங்க. என்ன கோரிக்கை? இதேதான் காரல் மார்க்ஸ் சொன்னார்களாமாங்க, லெனின் சொன்னார்களாமாங்க, ஸ்டாலினும் சொன்னார்களாமாங்க. ஏய், அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? அது அவங்களுக்கு தானுங்க தெரியும். யாருக்கு? அவங்களுக்குங்க. செவிட்டு கமலாத்தி போட. வாங்கம்மா. என்ன அம்மான்னு கூப்பிடாத, அத்தேன்னே கூப்பிடு. எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். இந்த நிலைமையிலதான் உன் உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க 2 பேருமே சின்னஞ்சிறுசுங்க. நல்லது கெட்டது சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னு தான் அவருக்கு தெரியாம நான் இங்க வந்தேன். இந்த அம்மா இது வாயும் வயிறுமா இருக்கியே, உன் வாய்க்கு ருசியா ஏதாவது வேண்டாமா? அதனாலதான் இந்த பலகாரத்தை கொண்டு வந்தேன். உள்ள வாங்கம்மா. உள்ள வரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா அவருடைய வார்த்தை மீறி நான் எப்பவுமே நடந்தது இல்லையே. இப்ப மட்டும் எப்படி? நீயும் உன் புருஷன் மனம் கோணாம நடந்துக்கம்மா. ஆமா, கண்ணை எப்படி இருக்கான்? அவருக்கு எப்பவும் உங்க ஞாபகம் தான். இத வந்துடுறேன். லேபர் ஆபீஸ் சட்டை வந்தாச்சு, பேசாம இருந்தா எப்படி? அதானே கண்ணனே பேசிட்டுப்பா. எஸ். பாருங்கம்மா, நான் அதிகமா பேசுறதா நினைக்காதீங்க. இன்னைக்கு நாட்டுல பல இடங்கள்ல முதல்ல யூனியன் ஆபீஸ் திறந்துட்டு பிறகுதான் ஃபேக்டரியே திறக்கிறாங்க. இவ்வளவு ஏன் பிச்சைக்காரன்ல இருந்து பிட்பாக்கெட் அடிக்கிற வரைக்கும் யூனியன் வச்சுக்கிறேன். நாங்க யூனியன் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? நீங்க தான் யூனியன் தலைவரா? கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி தாங்க. நான் தாங்க ஒரிஜினல் தலைவரு. இவரை தலைவரா தயார் பண்ணிட்டு இருக்கேன். இவர் யார் தெரியுங்களா? எம்டி ராஜசேகரோட மகன். ராஜசேகர் மகனா? ஆமா. நீங்க ராஜசேகரோட மகனா? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஃபேக்டரி கட்டி 25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் சுத்தமா தான் இருந்தது, உன் மனச போலவே. ஆனா இன்னைக்கு யாரோ எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபேக்டரி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னா வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் காரணம் இல்லை, நம்முடைய அன்பும் உழைப்பும் தான் காரணம். உங்க மனசையெல்லாம் கெடுத்தது யார்? என் முன்னால வர சொல்லுங்க. நீயா? இல்ல, நான் ஒண்ணு. வேற யாரு? ஏன் குழ மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே வா. நீங்க அசந்து போற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் ஐயா. ஐயா, ஐயா. மிஸ்டர், கொஞ்சம் என் கூட வரீங்களா? நான் யூனியன் விஷயமா பேச வந்திருக்கேன். அதனாலதான். Get up! அன்னைக்கு என்ன சொன்னேன்? தோலை செருப்பா தச்சு கால்ல மாட்டேன்னு சொன்னீல்ல, இன்னைக்கு எப்படி தச்சிட்டியா இல்ல தைக்க போறியா? உதாரணத்துக்கு சொன்னதை போய் உடும்பா பிடிச்சுக்கிட்டீங்களே. தேர்தல் சமயத்துல அரசியல்வாதியும் கொடுக்கிற வாக்குறுதியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜனங்களே கேட்கறது இல்ல.
நீங்க என்னடான்னா Shut up. Come to the point. எம்டி சார், இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மார்க்கெட்டே நான் என்ன சொன்னாலும் என் தோழர்கள், அதாவது உங்க தொழிலாளர்கள் கேட்பாங்க. அதனால நான் சொல்றது நீங்க கேட்கணும். இந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவனுங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க லாபத்தை பேப்பர்ல தான் பார்க்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, காதும் வச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. ராவோட ராவா இந்த ஊரை விட்டே புறப்பட்டு போயிடுறேன். இவனுங்க பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுறேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். எப்படி வசதி? வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க? உங்களை சும்மா அனுப்பலாமா? 1 லட்சம் ரூபாய் உங்க தகுதிக்கு ரொம்ப குறைச்சல். என் கௌரவத்துக்கு ஏத்தாப்புல நானும் ஏதாவது செய்ய வேணாமா? First, you are dismissed, bastard. நான் வேலைக்கு சேர்ந்து 90 நாள் ஆயிடுச்சு. இனிமே என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாதே. இங்க லேபர் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? Get out. தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், பத்திரிகை, தொழிலாளர் கோரிக்கை, தலைவர் பத்திரிகை, தலைவர் பத்திரிகை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன். குட் மார்னிங் சார். என்ன இது? யாரும் வேலை செய்யாம வெளியில இருந்து கொடியை பிடிச்சு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல சார். பக்கரி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைக்? இல்ல சார், 80% வர்க்கர்ஸ் உள்ள வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கி 20% வர்க்கர்ஸ் வெளியில ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியா நடந்த ஃபேக்டரியில அராஜகம் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? லுக் ஹியர். லுக்கிங் சார். அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களோ எது பண்றாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒர்க் வழக்கம் போல நல்லா நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் சார். சார், இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் வேண்டாம் வேண்டாம். முதல் கட்ட போராட்டத்திலேயே முதலாளி காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அவருக்கு மரியாதை இல்ல. எடுத்த எடுப்பிலேயே நாம ஜெயிச்சிட்டா நமக்கு மதிப்பு இல்ல. அதனால நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் தான். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நாங்க உண்ணாவிரதம் தானே இருக்கிறோம். வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்ல, பப்ளிக்கா இருந்தாதான் எஃபெக்ட். ஆனா அத யார் இருக்கிறது? ஏனுங்க தலைவர, கார்ல் மார்க்ஸ் இருக்க சொல்றது? அறிவு கட்ட முண்டாம். அவர் லண்டன்ல இருக்காரு, இங்க எப்படி வர முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. எனக்கு எதிர உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு அவன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவனை நான் என் மகன் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. நான் இருக்கேன். வெரி குட். எல்லாரும் கையை தட்டுங்கப்பா. நான் நினைச்சதை விட நீங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்க. தலைவரா வரப்போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தகுதியே கிடைக்கும். நான் வரேங்க. எங்க கிளம்பிட்டீங்க? நாளையில இருந்து உண்ணாவிரதம் சொல்லிட்டீங்க, இன்னைக்கே ஒரு புடி பிடிச்சாதானே? இப்பவே நம்ம போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அது எப்படிங்க? அப்பாவை எதிர்த்து பிள்ளையே உண்ணாவிரதம் இருந்தா வெற்றி நமக்குத்தானே. கழுத, நீ எதையோ நினைக்கிற. நான் இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன பட்னி போடுறதுக்கு. என்ன சொல்ற? பின்ன என்ன, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு அங்க பட்னி கிடந்தா நான் மட்டும் வீட்டுல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? ஏய், நாம பேசாத. காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரே சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா உண்ணாவிரதம் தான். எங்க அப்பா கோவக்காரன் தான் உனக்கு தெரியும். என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சுக்கிறாருன்னு தெரியுமா? நான் தும்பனாவே அவர் தூங்கவே மாட்டாருடி. நான் பட்னியாக இருந்தா அவர் சும்மா இருப்பாரு? நாளைக்கு காலையில ஃபேக்டரி வாசல்ல நான் உண்ணாவிரதம் இருப்பேன். எங்க அப்பா சர்ன்னு கார்ல வருவார். என்ன இது உண்ணாவிரதம்? நீ ஏப்பா இப்படி இருக்கணும்? கண்ணா, இந்த ஃபேக்டரி சொத்து சுகம் எல்லாமே நாம உனக்காத்தான தேடி வச்சிருக்கேன். நீ இப்படி இருந்தா என் மனசு என்ன பாடுபடும்? நீ எப்ப வீட்டுல இருந்து வந்தியோ அன்னையிலிருந்து எனக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. கண்ணா, நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடப்பா. வா, வீட்டுக்கு போறேன். வா அப்பா,
தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தலைவர் பத்திரிகை தலைவர் பத்திரிகை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் யூனியன் தொழிலாளர் யூனியன் தொழிலாளர் யூனியன் தொழிலாளர் யூனியன் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை பத்திரிகை 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 நாதஸ்வரம் ஊதுறோம் முன்னாடி நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்போ உனக்கு நான் டேய் கண்ணா, நீ 20, உங்க அப்பா 60. நீ ஆத்தோரமா இருக்கிற நாணல், அவர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரம். நாணலால ஆலமரத்தை அசைச்சுக்க முடியாது. ஆலமரம் அதுவா சாஞ்சாதான் உண்டு. சாஞ்சாலும் நாணல் மேலதான் விழும். யார் நாணல்? நீ. நான் சிங்கி போயிடுவேன். பாதிப்பு உனக்கு தான். அதை மறந்துடாத. ஜாகிரதை. ஒடியா. தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும். சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை, பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா முடியாம போச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் மிஸ்ஸஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. இட்ஸ் ஆல் ரைட். இதுவும் என் மிஸ்டேக் தான். இந்த விஷயத்திலையும் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். மிஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி. உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணா நல்லது. நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க மட்டும்தான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. தொழிலாளர் பிரச்சனை உட்படத்தான். அதனாலதான் என் வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமானவை இல்லை. நான் இங்க வந்தது தொழிலாளர்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கை பத்தி பேசுறதுக்காக தான். ஏன் வாழ்க்கையா?
அப்படி ஒண்ணு எனக்கு இல்லையே. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு இல்லை. போதும் போதும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கிற காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ மிஸ் பத்மாவதி, தேங்க்யூ. இறந்த காலத்தை பத்தி நிகழ்காலத்துல பேச வேண்டாம். நீங்க என்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசலாம். அதுவும் இங்க இல்ல, என் ஆபீஸ்ல. பட் மை டிசிஷன் இஸ் ஃபைனல். அதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என்ன அப்படி யாரும் எனக்கு இல்லையே. காப்பியா டீயா? டீன சாப்பிடு சாப்பிடு. நேத்து லேபர் ஆபீசரும் எம்டியும் பேசுனத பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியறதா தெரியல. அது முடியற வரைக்கும் நாமளும் உண்ணாவிரதத்தை நிறுத்தவே போறதில்ல. யோ, உண்ணாவிரதம் இருக்கிறது நானு. என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீயே பேசிட்டு இருந்தா? ஏய், எந்திரிச்சு வாடா. நான் எந்திரிக்கணும்னா இவங்களை கேட்கணுமா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு? அறிவு கட்டவனே, நீ இவங்க பேச்ச கட்டுக்கிட்டு இங்க உண்ணாவிரதம் இருக்கிற. அங்க உன் பொண்டாட்டி உண்ணாவிரதம் இருந்து இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுறா. எப்ப மாமா? இப்பதான் நான் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரேன். வாங்க மாமா. பாதியில போறதுக்கு யூனியன் அலோ பண்ணாது பிரதர். இப்ப நான் போய் அவன் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல். அதுவும் குடும்ப விஷயம். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். அப்படி சொன்னா எப்படி பிரதர்? கையடா ஏடா கைய. இத்தனை பேர் குடும்பங்களை பட்டி போட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறோம். இது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காம ஊசி மருந்து மாத்திரம் டயலாக் பேசிக்கிற. முதல்ல யூனியன் தான் என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சு. அவனுக்கு யூனியன் நல்லா அர்த்தம் தெரியும்பா. அதனாலதான் அவன் தலைவனாவே இருக்கான், மத்தவங்களை தொண்டர்களாவே வச்சுக்கிட்டு இருக்கான். அதானே இன்னைக்கு இருக்கிற யூனியன். நீ வா. உண்ணாவிரதம் இருக்கான், பாதியில எழுச்சி போறாரு. போட்டுமே, இனிமே தலைவரை உண்ணாவிரதம் சொல்ல வேண்டியதான். ஓஹோ, அப்படி செஞ்சுட்டா சைக்கிள் நிறுத்திடுவாரம்மா. ஏய் துக்கியார், எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன்னா ஒண்ணு ரெண்டு பார்த்தே தீருவேன். அதான் எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வெயிட், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாம். அவங்கிட்ட சொல்லிடு, நான் முடிவு எடுத்ததுதான்டா. நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். காதுல விடல, நான் முடிவு எடுத்ததுதான். இந்த மாதிரி நிலைமையில போய் தானே ஆகணும். கண்ண இங்க வந்து உன்னை கூப்பிட்டானா? அவன் வராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்ணன் தான் இங்க வரணும், உன்னை கூப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே. நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம்லாம் தைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். நான் ஃபேக்டரி முதலாளி மட்டும் இல்லை, அப்பா, தாத்தா. எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டாவது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கையை விட்டு போயிடுச்சு. இது பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கல என்ன, அது பெரிய தப்புங்க. நான் செய்யறதான் கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க? அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகளும் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல. ஆனா அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாத்துருங்க. செல்லம், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கக்கூடாது. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே நீ தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். போய் படுத்துக்க. கண்ணா,
செல்லத்தை நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கனமான பாத்திரங்கள் எல்லாம் தூக்க விடாத, கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடாத. என்ன? எங்க வீட்ல இருந்தே யாருமே வரல. ஆனா சொந்தமே இல்லாத நீங்க. சொந்தம் இல்லையா? யார் சொன்னது? என்ன பாக்குற? போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க. அந்த சொந்தம் தான். வாங்க மாமா அவர்களே, வாங்க. மருமவ புள்ள, நானும் உங்களை வாங்கன்னு சொல்லத்தான் வந்திருக்கிறேன். செல்லம், பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டு, வேன்ல ஏத்தணும், உடனே புறப்பட்டாகணும். எங்க உங்க அப்பா வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு தானே வர சொன்னாரு. அவர் வந்து கூப்பிடலையே. ஏன்டா அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி இந்த வயசுல என்ன இப்படி ஃபுட்பால் ஆடுறீங்க? மாமா, அப்பா உங்களை அனுப்பிச்சுதான் எங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆனா எங்க லேபர் ஆபீசர் நேரம் வந்து எங்க 2 பேரும் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்ட, நான் எப்படி உங்க அப்பாட்ட போய் சொல்றது? கண்ணனுக்கு ஒரு இடத்துல 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டைம் கீப் அப் பண்றதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா? இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, பத்மாவதி, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ். சொந்த மாதிரி. அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க ஏன் போறாங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கிறீங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் நடக்கிறான். அவன் தானே அப்படி நடக்கிறான், என்ன முறைக்கிறீங்களே? அண்ணே, ஏதோ கண்ணனுடைய கெட்ட நேரம் வீட்டை விட்டு போயிட்டான். நல்ல நேரம் வரும்போது நிச்சயமா திரும்பி வந்துருவான். தொழிலாளர் சார்பாக நீங்க கொடுத்த கோரிக்கைகளையும் முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டிஏ தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐ எம் குமார். ராஜசேகர் டீ ஃபேக்டரி சம்பந்தமா பேச வந்திருக்கேன். ஓ, ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ. மிஸ்டர் குமார், இது நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தொழிலாளர்களையும் எம்டியையும் ஒன்னா வச்சு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க எம்டி வர சொல்றீங்களா? எம்டி தான் வந்திருக்காரு. ராஜசேகர் டீ ஃபேக்டரிக்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. ப்ளீஸ் இந்த பாருங்க, உங்களுடைய கோரிக்கைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன். தலைவர் பக்கிரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பக்கிரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பக்கிரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பக்கிரி. நீதானே பக்கிரி? நான் பக்கிரி இல்லைங்க. என்ன தலைவரை போய் சொல்றீங்க? இவ்வளவு நாளா இவர்தான் தலைவர் பக்கிரி தலைவர் பக்கிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? 1 2 கொடைக்கானல் டீ எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் தேலையை திருடினாரு. ஏற்காடு காஃபி ஃபேக்டரியில 2 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணாரு. அப்புறம் ஊட்டிக்கு வந்து வேலையை காட்டினாரு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு. போமேன் ஆஸ்கல். உண்மையான தலைவனை நம்புங்கயா. வண்டிடு. தலைவரே இப்படி பண்ணிட்டாருங்களே. காரல் மார்க்ஸ், லெனின் இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதானே. நீங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? மாப்பிள, அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. ஆனா இப்போ மாப்பிள எம்டியா இருக்கும்போது மச்சான் வேலை பார்க்கறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா? எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஓகே, ராஜினாமா பண்ணிட்டீங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க. அடிக்கடி வந்து போங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அப்பாக்கு என்ன புரியாட்டாலும் ஃபேக்டரி இருக்கிறவங்களாம் என்ன பார்த்தா கொஞ்சம் பயம். இப்ப நானும் இல்ல, அப்பாவும் இல்ல. ஃபேக்டரி நல்லா கவனிச்சிங்க. ஃபேக்டரி மட்டும் கவனிச்சுக்காதீங்க, வீட்டுல தங்கச்சிக்குது, அதையும் கவனிங்க. இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ். சொந்த மாதிரி. தனா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே. உங்க கதையே உட்கார்ந்து கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க கதையை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்ல போறது பழைய கதை தானோ? பழைய கதை தான் நல்லா இருக்கும், சொல்லுங்க. சொல்றேன். ஆனா கதை சொல்லி முடிஞ்ச உடனே உன்னை ஒரு கேள்வி கேட்பேன்,
அதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஃப்ரெண்டு கிண்டலாம் வேண்டாம், பேரை சொல்லுங்க. பேரு குப்புசாமி. குப்புசாமி அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு வரலட்சுமி. காலேஜ்னாலே காதல் தானே, மேல சொல்லுங்க. இது அந்த மாதிரி காதல் இல்ல. ஒருத்தர் காதலிச்சாங்க தவிர தொட்டுக்கிட்டது கிடையாது. காலேஜ் தவிர வேற எங்கேயும் சந்திச்சது கிடையாது. 2 பேரும் மனமாற விரும்பினாங்க. அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான். அத அவ மனப்பூர்வமா நம்பினான். இன்னும் நீங்க கதைக்கே வரலையே, கதைய சொல்லுங்க. கதைக்கு தான் வர்றேன். குப்புசாமி காலேஜ்ல இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குப்புசாமியோட குருட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு. அந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜாதக தோஷத்தால பல நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிற மாப்பிள்ளையுடைய தங்கச்சிய குப்புசாமி கட்டிக்கணுமா? பாவம் குப்புசாமி. குப்புசாமி பாவம் தான். வேற வழியே இல்லாம தன்னுடைய தங்கச்சிக்காக குப்புசாமி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமானவ, மகாரிஷி மாதிரி இருப்பா. ஆனா தன்னுடைய காதலிக்கு கொடுத்த வாக்க குப்புசாமியால நிறைவேற்ற முடியாம போச்சே. கதை சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லு, குப்புசாமி செஞ்சது தப்பா? இது எப்படி இங்க தப்புன்னு சொல்ல முடியும்? வரலட்சுமியே காதலிச்சாரு, ஆனா முறை தவறி நடக்கலையே. சொந்த அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக இது கூட செய்யலைன்னா பாவம் அந்த குருட்டு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? குப்புசாமியை நீ மன்னிச்சிடுவே இல்ல? கண்டிப்பா மன்னிச்சிடுவேன். அப்படின்னா என்னையும் மன்னிச்சிடுமா? நான் தான் அந்த குப்புசாமி. என் தங்க குருடி இல்ல, ஊமை, உங்க அண்ணி. மன்னிக்கணும், என்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. நான் அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன்கிட்ட எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தது என் வேலைக்காகத்தான், யாரையும் பழி வாங்கறதுக்கு இல்ல. உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா உங்க அப்பாவுக்கு தான் எதுலயுமே சந்தேகம். அதனாலதான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்ல, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்கள சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான், எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ராஜா, ஐ எம் சாரி. சாரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஆகல? அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் ஒருத்தி தானங்க எல்லாம் செய்யணும். ஏன் ஒரு பட்டாளத்தையே கூட்டி கொண்டாந்து வச்சுக்க. புது இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு அது கறிவிட போகுது. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவா, அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி லேட் பண்ணினா இப்படி? சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க என்ன அவங்க கிட்ட எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டு இருக்கீங்களே, என்கிட்ட ஒரு தடவையாவது இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படி பொண்டாட்டி கிட்ட குழஞ்சு பேசுறாள் நான் இல்லம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. Cheers.
ஊட்டி குளிருக்கு இது போதுமா? உனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதுமே, ஊத்திக்கிட்டே இருக்க சொல்லுவிய. ஊத்துங்கப்பா. அட போதும்பா, ஏதோ குமார் பாத்தி கொடுக்காருன்னா ஒரே அடியா கரைச்சு குடிச்சிருவீங்க போல இருக்க. சாரிப்பா, எதுக்குமா சாரி? கஞ்சி கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா இருந்தப்போ அம்மா இருந்தப்ப தானே. இப்ப என்ன மஞ்சு, சொல்றத செய்யறதுக்கு ஆள் இருந்தாதான் அதிகாரம் பண்றதுக்கே அர்த்தம் இருக்கு. வச்சுட்டு போ. உன் வீட்டுக்காரர் உனக்கு நிறைய வேலை வச்சிருப்பாரு. போய் அவரை கவனி. அப்பா அதுக்கு மெட்ராஸ் போனா அண்ணன் வீட்டுல தங்கனா, இப்ப மட்டும் அவர் கௌரவம் என்னாச்சு? அவருடைய கௌரவம் தான் இப்ப ஒவ்வொருத்தராலையும் போய்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மச்சான் தான். ஏன் மச்சான் இல்ல, படிப்பு பணம் அந்தஸ்தோட எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருமகன் இருக்கட்டும். நான் இங்க இருக்கேனே, இங்க வந்து தங்கலாம்ல. ஹலோ, இது பாம்பே இல்ல, மெட்ராஸ். 442579. ராங் நம்பர். யா. அப்பா சாரிப்பா, நீங்க வந்து 3 நாள் ஆகுது. உங்க கூட ஃப்ரீயா பேசலாம்னு பார்த்தா 1 நிமிஷம் டைம் கிடைக்கும். அதனால என்னப்பா, பரவாயில்ல. இப்ப கூட பாருங்க, நான் 1 வாரம் தஞ்சாவூர் டூர் போக வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் வரும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுது. உத்தியோகம்னா போய் தானே பாத்தீரணும். நான் இல்லன்னு கவலைப்படாதீங்க. வீட்டுல கீதா சுஜி எல்லாரும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வரட்டுமாப்பா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஏண்டி, ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தா 2 நாளைக்கு லீவ் போடுற? வீட்டுல வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில நிறுத்திடுவேன். மசமச நிக்காம போய் வேலையை பாரு. போடி. மாமா, டைனிங் டேபிள் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னா வேலைக்காரி கிட்ட சொன்னா போதும், உடனே செஞ்சு கொடுத்துருவா. நீ எங்கம்மா போற? எங்க அப்பாவோட ஃபேக்டரியில 2 மாசமா ஸ்ட்ரைக் நடந்து இப்பதான் திறந்திருக்காங்க. நான் தானே மேனேஜிங் டைரக்டர். சங்கர் இருந்தா இதையும் கவனிச்சிருப்பாரு. அவர்தான் அடிக்கடி டூர் வெளியூர் போயிடுறாரு. நானும் போகலனா எங்க அப்பா ரொம்ப திட்டுவாரு. நான் வரேன் மாமா. மாமா, எனக்கு யாராவது ஃபோன் பண்ணா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, கலெக்டர் சார் வீடுங்களா? ஆமா, கரெக்ட் வீடுதான். சார் இல்லீங்களா? இல்லீங்களா, அவர் தஞ்சாவூர் டூர் போயிருக்காரு. எப்போ வருவாருங்க? 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க யார் பேசுறது? அவங்க அப்ப. பாபாய், என்னம்மா செய்யற? பட்டாமூச்சு பிடிக்கிற. நான் பிடிச்சு கொடுக்கட்டுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். யூ ஆர் வெரி சீரியஸ். ஹலோ. ஹலோ, கீதா இருக்காங்களா? இல்லைங்களா, அவங்க வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவங்க ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க கிடைப்பாங்க. 441761. நீங்க யாரு? ஹலோ ஹலோ. ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் கண்ணன் கண்ணன். பல டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? ஐயா, டிஃபன் சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. சீக்கிரம் சாப்பிடுங்க, எனக்கு நேரமாச்சு. ஏம்மா, நீ எங்கேயாவது டூர் போறியா இல்ல ஃபேக்டரிக்கு போறியா? நான் கொஞ்சம் குமுதம் படிக்கணும். படிமா, படி. ஹலோ. யாரு, கீதாவா? எஸ். நான் தாம்மா பேசுறேன். என்ன மாமா? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஊட்டிக்கு போறேன். ஏன் மாமா திடீர்னு? இங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, தாங்க முடியல. நான் ஊட்டிக்கே போறேன். ஓ, சாரி.
வாங்கப்பா. யாரு உங்கெல்லாம்? அது மாமா, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? வரதா ஒரு போன் பண்ணி இருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மெட்ராஸ்ல இருந்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மெட்ராஸ் கிளைமேட் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அப்படி உட்கார்ந்து பேசலாமே? வாங்க. உட்காருங்க. மாமா, கல்கட்டாவில இருந்து என் இன்ஜினியர் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்துட்டான். அவனுக்கு தங்கறதுக்கு வெளியில இடம் கிடைக்கல. அதனால உங்க ரூம்லயே தங்க வச்சுட்டேன். உங்க ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையில்லைல்ல. அதுவும் இல்லாம அந்த ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா அத்தையோட ஞாபகம் அடிக்கடி உங்களுக்கு வரும். மாடிப்படி வரை ஏறி இறங்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் யோசனை பண்ணிதான் உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ரூம் செட்டப் பண்ணிருக்கேன்.